Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்க்க போகிறோன்னா, பீகாக்கில் ஒரு அழகான தஞ்சாவூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். Sky blue, light green, red, white, black, lemon yellow, brown, 3D outliner glitter, golden color, stone, round brush. நான் இதுக்கு round brush தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் brush 000, 0.3, ஏன்னா நம்ம அந்த சைஸுக்கு ஏற்றாப்போல ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோமோ அந்த ஒர்க்கை ட்ரேசிங் எடுத்தோ இல்லை டேரெக்டாக உங்களுக்கு வரைய தெரிஞ்சாலோ நீங்கள் வரைஞ்சி வச்சுக்குங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு பீகாக் டிசைனை ட்ரேசிங் இல்லாமல் நான் வரைஞ்சி இருக்கேன். நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக வரைங்க. வரைய தெரியாதவங்க ட்ரேசிங் எடுத்தோம் நீங்கள் வரையலாம். இப்போ இதுக்கு நம்ம எப்படி கலர் கொடுக்கலாம், இது தஞ்சாவூர் ஸ்டைல் அந்த டைப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ஒரு டைப். ஓகேவா? இது நான் எப்படி நான் இதில் கலர் கொடுக்குறேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தர போகிறேன். இது எல்லாமே நான் ஃபேப்ரிக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒயிட் கலர் இருக்குது இல்லையா, ஒயிட் கலர் நீங்கள் எடுத்துக்குங்க. எப்பவுமே ப்ரெஷ்ஷை நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணிக்குங்க. அப்புறம் ப்ரெஷ்ஷு நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். இப்போது நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணிட்ட பிறகு அதை ஒரு கிளாத்தில் வேஸ்ட் கிளாத்தில் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் நல்லா துடைச்சி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வாஷ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ப்ரெஷ் வேஸ்ட்டாக. இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு பீகாக் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இப்போ அதுக்குள்ளே ஃபேஸுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், உள்ளே ஒயிட் கலர் நான் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா ஒயிட் கலர் கொடுக்குறோம், அப்புறம் அந்த ஷேடிங் அழகாக இருக்கும். அந்த ஐ மட்டும் விட்டுருங்க. ஐ மட்டும் விட்டுட்டு நம்ம அந்த ஃபேஸுக்கு மட்டும் இந்த ஒயிட் கலர் நம்ம கொடுக்கணும். அது கொஞ்சம் நேரம் ட்ரையும் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம எங்கெங்கே தேவைப்படுறோம் அங்கெல்லாம் ஒயிட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய பிக்காக்காக வரைஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாடலில் நீங்கள் பெரிய ப்ரெஷ்ஷை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபேஸுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ அதோட பாடிக்கு நம்ம கொடுக்கலாம். நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா இது தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இதுவும் ஒரு வகையான டைப் தான். ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த பெயிண்டிங் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பெயிண்ட்டு வெளியே படாமல் நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஒன்ஸ் வெளியே பட்டுச்சுன்னா அது ஒரு ஷேப் நல்லா இருக்காது. அதனால் அந்த வரைஞ்சல் இல்லையா, அதுக்குள்ளேயே நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நம்மளுக்கு அந்த கிளாத்தெல்லாம் தெரியக்கூடாது. உடனே நம்ம இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் மட்டுமே நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு ஏற்றப்பல நீங்கள் பெயிண்ட்டை நல்லா டிப் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன் இல்லையா, நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் நம்ம இந்த ஒயிட் கலர் கொடுத்தா போதும். என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய கிளாஸில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். என் கிளாஸில் ஜாயின் பண்ணால் நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, நான் ஒரே ஒயிட் கலர் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோன்னு. இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை
பற்றி உங்களுக்கு தெரியாமல் போகும். ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில்க் டைப் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டேன் இல்லையா, அதோடைய கால் பகுதிக்கும் வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் நினைப்பீங்க என்ன இது ஃபுல்லாக இவங்க ஒயிட் கலர் கொடுக்குறாங்கன்னு நினைப்பீங்க. அதுதான் நீங்கள் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் இல்லை அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பகுதிக்கு மட்டும் நீங்கள் இந்த டைப் வச்சு நீங்கள் வேறு பேர்டு கூட நீங்கள் பெயிண்ட் வந்து இதில் கொடுக்கலாம், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துட்டேன் இல்லையா. இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் உடனே வாஷ் பண்ணிடுங்க. இல்லைனா அது வந்து காஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒட்டிக்க ப்ரெஷ்ஷு வந்து அடுத்த தடவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் போகும். உடனே நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து தொடச்சும் வச்சுக்கணும். அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே ப்ரெஷ்ஷில் வந்து ப்ரெஷ் சைஸ் வந்து 3 எடுத்துருக்கேன். இதிலே வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, அந்த கலர் எடுத்துக்குங்க. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே வந்து இந்த ஸ்கை ப்ளூ எடுத்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுங்க. இது வந்து நீங்கள் பொறுமையாக கொடுக்கணும். நீங்கள் நம்ம அந்த அவுட்லைன் வராமல் நம்ம ஷேடிங் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக கொடுங்க. டார்க்காக வேணால் டார்க்காக கொடுங்க, லைட்டாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஃபுல்லாக கொடுக்கல. நான் வந்து எனக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் வந்து நீங்கள் வந்து ஷேடிங்காக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டார்க்காக வேணால் டார்க்காக கொடுக்கலாம், இல்லை லைட்டாக வேணும்னா அது கூட கொஞ்சம் நீங்கள் வந்து ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக ப்ளூ கொடுத்துட்டு அது மேலே வந்து ஒயிட் கலர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் ஃபுல்லாகவும் ப்ளூ கொடுத்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து லைட்டாக வந்து அந்த ஷேடிங் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம், ப்ளூ ஷேடிங் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுக்கலாம், லைட் க்ரீன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் டார்க்காக வேணாலும் நீங்கள் டார்க்காக கொடுத்துக்கலாம். நான் வந்து லைட்டாகவே கொடுத்துருக்கேன். இப்போ க்ரீன் கலர் வந்து லைட் க்ரீன் வந்து கொடுக்கலாம். நான் இங்கே மட்டுமே கொடுத்துருக்கேன், டார்க் அண்ட் லைட்டை கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் இந்த இடத்துல வந்து டார்க்காக கொடுத்துட்டு இங்கே வந்து நான் லைட்டாக கொடுக்குறேன். அப்புறம் அந்த ஷேடிங் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். தெரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து டார்க்காகவும் இருக்குது, இங்கே வந்து லைட் ஷேடிங்காகவும் இருக்குது. இப்போ இந்த கால் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம கால் பகுதி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து லெமன் எல்லோ அது மேலே கொடுத்துருங்க. லெமன் எல்லோ எடுத்து அது கால் பகுதியில் வந்து லைட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் அந்த கலர் வந்து அதோடு சேர்ந்து நம்மளுக்கு ஒரு புது கலராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் கொடுத்துட்டேன் இல்லையா, இப்போ என்ன பண்ணணுன்னா இதில் வந்து நம்ம ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணணும்.
அந்த ஷேடிங்க்காக ப்ரௌன் கலர் வந்து லைட்டாக கொடுத்தா போதும். லைட்டாக கொடுத்தா போதும். இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் இது. நீங்கள் வந்து இந்த ஐடியா வச்சு நீங்கள் புதுசாக என்னென்ன மாதிரி பண்ணலாமோ நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நீங்கள் டார்க்காக வேணால் நீங்கள் டார்க்காக கொடுக்கலாம், லைட்டாக வேணால் லைட்டாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு முக்கியம், நம்ம பார்க்கணும். இப்போ அதோடைய ஐ இருக்கு இல்லையா, நம்ம ஐக்கு வந்து பிளாக்கில் வந்து கொடுக்கலாம். ஐக்கு வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து ட்ரை ஆகும், இந்த பெயிண்டெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நீங்கள் எப்போவுமே ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஒர்க் பண்ணிட்ட பிறகு அதை வந்து கவுத்து வைக்கணும். ஏன்னா நேராக வச்சா அது வந்து கட்டி போயிடும். பார்த்திங்களா, இது அழகாக நம்ம வந்து பிளாக் கலர் ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். அது கொடுத்தாச்சு நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போது அதில் லைட்டாக வந்து ஒயிட் கலர் வந்து கண்ணுக்கு வந்து வைக்கலாம். இப்போ ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, லைட்டாக தொட்டு அந்த ஒயிட் கலர் நடுவில் மட்டும் ஒரே ஒரு சின்னதாக வைங்க. அதோட கண்ணு பார்த்திங்களா அவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 3D அவுட்லைனர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இப்போ லைன் போடணும். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதை சுற்றி நம்ம வந்து இதை அவுட்லைன் போடணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கு நீங்கள் போடும்போது ஹோல்ஸ் வந்து நீங்கள் சின்னதாக போட்டுக்குங்க. இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஃபெதர்ஸ்க்குலாம் வந்து நான் 3D அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அவுட்லைனை 3D அவுட்லைன் கொடுத்துட்டு அது மேலே வந்து நம்ம இந்த ஸ்டோனை வந்து ஒட்டுறோம். உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஒட்டுங்க. ஏன்னா நீங்கள் இந்த லைனை 3D அவுட்லைனை கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டிங்கன்னா அது கம்மு போல் நல்லா ஒட்டிக்கும். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இதை அயன் பண்ணணும், ஒரு நாள் ஆகணும். ஓகேவா, இங்கே விட்டுட்டோம் இல்லையா, இப்போ இதில் வந்து ஸ்டோன் நம்ம கொடுக்கணும். இப்போ அதோட ஹெட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த லேயர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே வந்து நான் வந்து இந்த 3D அவுட்லைன் வச்சு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட க்ளூ ஸ்டிக் பின் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டலாம். நான் இங்கே வந்து க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேறு கலர் ஸ்டோன் கூட நம்ம வந்து நீங்கள் இதில் வந்து ஒட்டலாம். நான் வந்து இங்கே க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் கொடுக்குறேன் ஸ்டோன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோன்னா
நம்ம இங்கே ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து இந்த பகுதியில் தான் நம்ம ஸ்டோன் வந்து ஒட்டணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். க்ளூ ஸ்டிக் பென்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டோனை வந்து எடுத்து நீங்கள் வந்து அழகாக ஒட்டலாம். இதே மாதிரி இங்கே ஒட்டணும். இப்போது இந்த பகுதியில் நம்ம வந்து இந்த 3D அவுட்லைனர் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நீங்கள் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக வந்து 3D அவுட்லைனே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு நோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஐடியா நீங்கள் வந்து இது பில்லோ கவரில் ப்ளவுஸ் துப்பட்டா இதிலலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இதை சுற்றி நீங்கள் வந்து பிளாக்லேயே நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3D அவுட்லைன் இருக்குது இல்லையா, அதுலேயும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிம்பிளாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் நான். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் இருக்குல்ல, இதை வந்து அவுட்லைனாக நீங்கள் சுற்றி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3D அவுட்லைனர் வந்து நீங்கள் வந்து இதுக்கு சுற்றி நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், தஞ்சாவூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.